1 ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு லைட்டாக வதங்கின பிறகு சிக்கனை சேர்த்துக்கோங்க. மசாலா தான் நல்லா வதங்கணும், சிக்கன் அவ்வளோ வதங்க தேவையில்லை. ரொம்ப வதக்கினீங்கன்னா விரிஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிக்கன் வெந்துட்டுருக்க சமயத்தில் தண்ணியை சூடு பண்ணி, இப்போ தான் தண்ணி நம்ம சூடு பண்ணுறோம், பண்ணி ஒரு 3/4 பதத்துக்கு வேகணும். பேரலாக ரெண்டும் சேர்ந்து வேகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார்ச் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நான் அந்த தண்ணியோடு தான் சேர்ப்பேன், ஏன்னா அது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அது சேர்த்துட்டு நல்ல ஹெவியான ஒரு பேனில் தம் போட்டுருங்க. கீழே வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அருமையான பிரியாணி ரெடிங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். மசாலா மாத்திரம் நல்ல எண்ணெய் பிரியாக வதக்கிடுங்க. சிக்கனை லைட்டாக வதக்கினா போதும். அதே மாதிரி அரிசி கொதிச்ச தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து மேங்கோ கஸ்டர்ட் கொடுத்து விட்ருந்தாங்க. அருமையான பிரியாணி, ஆஃப்டர் பிரியாணி செம்மத்தியான ஒரு கஸ்டர்ட், அப்புறம் சாக்லேட். இன்றைக்கி சூப்பராக டின்னர் முடிஞ்சுதுங்க.